வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ திருமண பாதிப்பு வாழ்க்கை யாருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி பலம் இல்லாமல் 6க்கு 8 குடைவன் பார்வை பெற்றோ அங்கு கேது பலமாய் இருக்க வாழ்க்கை பலமாகிறது. அதாவது எப்பவுமே லக்னாதிபதி ஏதாவது ஒரு கிரகத்தோட கெட்டு போயிருந்து அந்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய கிரகம் 6, 8 குடைவனுடைய பலம் பெற்றோ பார்வை பெற்றோ அங்கு கேது அவங்களோட சேர்ந்திருந்தாலோ பார்த்திருந்தாலோ அங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை பலமாகிறது. அதே மாதிரி புதன் கேது இருவரும் இணைந்து 7ஆம் அதிபதி தொடர்போ 8ஆம் அதிபதி தொடர்போ இல்லை 7, 8 அதிபதியின் பார்வையில் 12ஆம் அதிபதி இருக்க அவர்களுடன் புதன் கேது சேர்ந்திருந்தாலும் அந்த வீட்டில் கலப்பு திருமணம், திருட்டு திருமணம், மதம் மாறிய திருமணம் உறுதியாக அமையும். எப்படி பாத்தீங்கன்னா புதன் கேது இருவரும் இணைந்து 7ஆம் அதிபதி தொடர்போ 8ஆம் அதிபதி தொடர்போ இல்லை 7, 8 அதிபதியின் பார்வையில் இருந்தாலும் 12ஆம் அதிபதி இல்லை 7, 8 அதிபதி பார்வையில் இருந்தாலும் அவர்களுடன் புதன் கேது சேர்ந்து இருந்தாலும் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த திருமண பாதிப்பா கலப்பு திருமணம், திருட்டு திருமணம், மதம் மாறிய திருமணம் உறுதியாக அமையும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி 8, 11ஆம் அதிபதியுடன் சேர பார்க்க 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி பார்க்க 8ஆம் அதிபதி பார்க்க இவர்களுடன் சுக்கிரன் சேர்ந்தோ அல்லது நீச்சம் பெற்றோ பார்வை பார்த்தால் அந்த அமைப்பு பெற்ற ஆணோ பெண்ணோ பல தவறான உறவில் பல இழப்புகளை சந்திப்பவர், தவிப்பவர்னு சொல்லலாம். அப்போ பொதுவா ஒரு ஜாதகத்துல அதாவது லக்னம் 6, 8 பாவகம், அதே மாதிரி புதன் கேது இணைவு, புதன் கேது பார்வை, சுக்கிரன் 12, 8, 11ஆம் அதிபதியுடன் சேர்க்கை, பார்வை, நீச்சம் பெற்று இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் சிறப்பா பார்த்துக்கணும். இல்லைன்னா இந்த பல உறவுகள், கலப்பு திருமணம், திருட்டு திருமணம், அதே மாதிரி வாழ்க்கையவே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம சன்னியாசிய போகக்கூடிய சூழ்நிலை, அதாவது கேது பலமா இருந்தால் வாழ்க்கை பலமாக மாறுகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம ஜாதகம் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறப்ப தெளிவா பார்த்துக்கணும். அப்போ உங்கள் ஒரு ஜாதகத்திலும் இந்த இணைவெல்லாம் சரியா இருக்கா, இல்லை அது இப்படியெல்லாம் சரி பண்ணீங்கன்னா எப்பவுமே நீங்க ஒரு அப்டேட்ல இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவுல உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பெயர் குரு மணிகண்டன், ஊர் கேரளா, பாலக்காடு. என்னுடன் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ள என்னுடைய ஃபோன் நம்பர் 8593970214, 8593970214. நம்ம மாசம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேதியில திருமண புள்ளி, திருமண லக்னம்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். அந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வயசுல தான் திருமணம் நடக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற வயசை அந்த தேவைகளுக்காகவும் தேடுதலுக்காகவும் வீணாக்க வேண்டாம். இந்த வயசுல தான் தொழில் அமையும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வயசுல நம்ம தொழிலுக்காக பண இழப்புகளை சந்திக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி வணக்கம்.